அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முல்லா நபிய பஅதா வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நபிகளார் இறை தூதரை என்பதற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறதனுடைய 3வது பாகம். ஏற்கனவே நம்ம 2 பாகம் பேசியிருக்கிறோம், அதையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு 3வது பாகம். இது போக நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கி நம்ம எந்த பகுதி அதிலேருந்து பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நபிகளாருடைய முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக. முன்னறிவிப்புகள்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம். ரைட், சரி. நபிகளார் இறை தூதரே என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள்ன்றது நம்முடைய தலைப்பு. இது எவ்வளோ முக்கியமான தலைப்பு. இது முஸ்லீம்களோடு மட்டும் சம்மந்தப்பட்டதா, இல்லை உலக மக்கள் எல்லாரோடையும் சம்மந்தப்பட்ட தலைப்பா? உலகத்தில் உள்ள எல்லாரோடும் சம்மந்தப்பட்டது. ஏன்? இந்த உலகத்தினுடைய ஒரு பெரும் பகுதி மக்கள் என்ன நம்புகிறோம்? நபிகள் நாயகம் அவர்கள் படைத்த இறைவனால் இந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர். அவரை ஏற்று அவர் சொன்னபடி வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், அல்லாதவர்கள் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்கன்னு நாம் நம்புகிறோம். நபிகள் நாயகத்தினுடைய ஆழமான பிரச்சாரமும் அதுதான். இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் யார்? நபிகள் நாயகம். ஆக எல்லா மக்களும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த கிளைம், அந்த தன்னை பற்றி முன்னிறுத்தின அந்த விஷயம், தான் ஒரு இறை தூதருங்கிற விஷயம் இருக்குல்ல, இது எல்லா மக்களும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆகவே இந்த தலைப்பு மிக முக்கியமானது. இன்னும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு அறிவுபூர்வமான ஆர்கியூமெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்மூடித்தனமாக நம்ப சொல்லலை. இவர் ஒரு இறை தூதர், இவரை ஏற்றுக்கலன்னா நீங்கள் நரகம் போயிடுவீங்க அப்படின்னு வெறுமனே சொல்லலை. மாறாக பல வகை ஆதாரங்கள் முன் வச்சு தான் என்ன சொல்லுது, இஸ்லாம் இவரை நீங்கள் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் ஒரு எமோஷ்னலி பேஸ்டு ரிலீஜன் கிடையாது. ஒரு உணர்வுபூர்வமாக மக்கள் என்ன செய்யலை, அணுகலை. மாறாக ஆதாரங்களை முன் வச்சு தான் மக்கள் அணுகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், மற்ற மதங்கள்லாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வேறு ஒரு மதத்தை ஏற்றுக்கிறாருன்னு வைங்களேன், பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு உணர்வுபூர்வமாக நான் கேட்டது கிடச்சிது, அதனால் இந்த மதத்துக்கு வந்தேன், இதுதான் சரின்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அல்லது நான் ஆண்டவனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக சொல்லுவாங்களே தவிர, இந்த மதம் உண்மையானது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன செய்ய மாட்டாங்க, அதை அணுக மாட்டாங்க. ஒரு சகோதரர் நம்மள்கிட்ட ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பேசும்போது, இந்த பரிசுத்த ஆவி அவர்களுடைய சபை அந்த பாதிரியார்கள்ட்ட பேசுகிற மாதிரிலாம் சொல்லும்போது நான் கேட்டேன், அவர் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க தானே? இதுவே உங்களுடைய அந்த சர்ச்சில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அவர் என்கிட்ட பரிசுத்த ஆவி என்ன தான் தேர்ந்தெடுக்க சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னார். அப்போ என்னென்னா, மதம் விஷயங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிடறோம், நம்ம ஆதாரத்தை எடுக்கிறது இல்லாமல் வெறுமனே இந்த உணர்வு ரீதியான விஷயங்களை எடுத்துக்கிறோம், அங்கே ஆதாரத்தை எடுக்கிறது இல்லை. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. இஸ்லாம் என்பது என்ன அப்படின்னா, ஆதாரங்கள் முன் வச்சு, குறிப்பாக பல வகை ஆதாரங்கள், அறிவியல் ஆதாரங்கள் வேணுமோ அது இருக்குதும், உங்களுக்கு முன் சென்ற கால வரலாறு வேணுமோ அந்த ஆதாரம், எதிர்கால விஷயங்கள் வேணுமோ அதுக்கான ஆதாரம், படித்தவர்களுக்கு உண்டான ஆதாரமோ அதுக்கான ஆதாரம், படிக்காதவர்களுக்கு உண்டான ஆதாரமோ அதுவும் இருக்கும். இப்படி பல்வகை ஆதாரங்களை முன் வச்சு தான் இஸ்லாம் எதை சொல்லுது, இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத நிறுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயம். சில மக்கள் எங்களுடைய மதத்திலும் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போது அந்த சகோதரர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை முன்வைங்க, அதை நீங்கள் எந்த அடிப்படையில் ஏற்றீங்களோ அதை விட மேலான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், நம்ம சைட்லேருந்து இருக்கும். இப்போ அதை நீங்கள் எதுக்காக ஏற்றுக்கிறீங்க? சத்தியங்கிறதுனால தானே. இதுவும் அதுக்கு ஈக்குவலான அல்லது அதை விட மேலான ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யலாம், நம்ம காட்டலாம். அப்போ நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு செய்தி. கடைசியாக எல்லா மக்களுக்கும் ஒரு கேள்வி வரும், நம்ம என்ன சொன்னாலும் இதை பின்வந்த மக்கள் சேர்த்துருக்கலாம் தானே. ஏன்னா இந்த முன்னறிவிப்புகள், நபிகளார் சொன்ன முன்னறிவிப்புகள் அப்படிங்கிற விஷயம் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு செய்திகளோட சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த செய்தியை நான் ஒன்றொன்னா சொல்ல என்ன செய்வாங்க, இதுவும் அந்த ராமாயணம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, மற்ற மதங்களில் உள்ள விஷயங்கள், அதுபோன்று நீங்களும் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கிளைம் முன்னாடி வரலாம். இதுக்கு மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போவோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே ஒரு மனிதருடைய வரலாறு மிக துல்லியமாக வடிகட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் யாருடைய வரலாறு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மட்டும்தான். இயேசுவனுடைய வரலாறு கூட எழுதப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு, நம்ம பேசலாமே தவிர மிக துல்லியமாக இருக்குன்னு யாராலையும் சொல்லிவிட முடியாது, உத்தரவாதம் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு எப்படி இருக்குது? துல்லியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு? முஸ்லீம்களே ரெண்டாக பிரிச்சுருவாங்க. இது நபிகளார் பெயரால் வந்த தவறான செய்தி, இது நபிகளார் பெயரால் வந்த பலகீனமான செய்தி, இதை ஏற்கக்கூடாது, இதை ஏற்கக்கூடாது, மிக உறுதியான தகவல் அப்படிங்கிறத ஒரு துறையாக அதுக்கு பின்னாடி இருக்குது. ஏன்னா நபிகளாருடைய பெயரால் ஒரு 5 பேர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த 5 பேர் சொல்கிறதையெல்லாம் எல்லாரும் எழுதிட மாட்டாங்க. அந்த 5 பேரில் இருக்கிறவங்க நல்லவங்களா, அவங்க மறதி இல்லாதவங்களா, அவங்க கெட்டவங்களா இல்லாதவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்கிறத எல்லாத்தையும் தீர ஆய்வு செஞ்சு என்ன செய்வாங்க, அந்த தரச்சான்றே கொடுப்பாங்க. இது சரியான தகவல் அப்படிங்கிறது. நினச்சி பாருங்கள், நபிகளாரை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு தகவல், ஆனாலும் அதுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு தரச்சான்ற விஷயம் நடக்கும். அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஆக இது இட்டுக்கட்டுப்பட்டிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய வாதம். அதே நேரம் நபிகளாருடைய பெயரால் அவரோடு வாழ்ந்தவர்கள் பொய் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் யோசிச்சு பாருங்கள். நபிகளாருடைய மார்க்கமான இஸ்லாத்தை, நபிகளார் சொன்ன இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றியதன் காரணமாக அவங்க சுகபோகங்கள்லாம் அனுபவித்து வாழலை, இருந்ததை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்போது நபிகளாரை தூதராக ஏற்று பின்பற்றியதுனால கஷ்டப்படுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது பொய் சொல்லி நபிகளாரை காப்பாற்றணும் அப்படின்னு. இப்போ இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேட் மெத்தடில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். இது ஒரு சின்ன ஒரு முன்னுரை தான். இப்போ நம்ம இந்த முன்னறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம். அதில் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒரு 10 மட்டும், நேரம் இல்லை அப்படின்னா நம்ம 2வது பாகத்துக்கு போகலாம். முன்னறிவிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிற்காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருப்பாங்க, அது நடந்திருக்கும், அதுதான் முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜோசியக்காரங்க, குறிப்பாக்குறவங்க எல்லாருமே இப்படி சொல்லுவாங்க தானே அப்படின்னா இல்லை, பெரிய வித்தியாசம் உண்டு. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு யூகமாக ஒரு பொத்தாம்பொதுவாக சொல்லுவாங்க, அதை நம்ம முன்னறிவிப்பாக சொல்ல மாட்டோம். நபிகளார் அவர்கள் குறிப்பிட்டு அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, இப்படித்தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு ஜோசியக்காரர் எப்படி சொல்லுவார், அடுத்த வருஷம் உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கலாம், எல்லா வீட்டிலும் ஒரு வருஷத்துக்கு ஒன்று இருக்க தான் செய்யும். அவர் குடும்பத்தில் நடக்கலனாலும் சொந்தத்துக்குள்ளே நடந்தாலும் அவர் எதை எடுத்துப்பார், ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்துச்சுன்னு அவராக எடுத்துப்பார். இதை நம்ம பேசலை, நபிகளார் அவர்கள் அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஆணித்தரமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த மந்திரம் சொல்கிறவங்களா, அது பேர் என்ன, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க கடவுளின் பேரால். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, வந்தவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொத்தாம்பூதவன வார்த்தையை போடுவாங்க, நீங்கள் தொலைச்சதை தேட வந்திருக்கீங்க அப்படின்னு. எல்லாரும் தேடுறதுக்கு தான் அவன்கிட்ட போகிறாங்கன்னு சொந்தக்காரனை அடிக்கடி போய் பார்க்க. அப்போது தெரியும், அப்போ இந்த மாதிரியான ஒரு பொடி வச்சு பேசுகிற மாதிரியான வார்த்தைகளை போட்டு தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவுக்கு நம்ம சம்மந்தப்படுத்த மாட்டோம். ஏன், அதெல்லாம் யூகம், நடக்கும், நடக்காமல் போகும், பொத்தாம்பொதுவாக சொல்கிறது அது இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அதுவும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எல்லா முன்னறிவிப்புகளுமே சவாலானது. ஏன்னா நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை ஒரு இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதராக மக்கள் முன்னாடி நிறுத்துகிறாங்க. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் மரணம் வரைக்கும் பல லட்சம் மக்கள் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறமும் என்ன செஞ்சாங்க, மரணத்துடைய நெருக்கத்தில் கூட முன்னறிவிப்பு சொல்லிட்டு போனாங்க. நினச்சி பாருங்கள், அது அவ்வளவு திராணி ஒரு பொய்யாக இருக்கக்கூடியவருக்கு வராது. ஒருவேளை பொய்யாகிட்டால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமும் போயிடும். 2வது, கூட்டம் சேர்ந்தவனும் இந்த முன்னறிவிப்பு விஷயத்தை நிப்பாட்டியிருக்கலாம், அவர் பொய்யராக இருந்தால், நவுதுபில்லா, அல்லாஹ் மன்னிக்கணும். அப்படியும் இல்லை. அப்போ இந்த கோணத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நபிகள் நாயகம் ஒரு கூட்டம் சேர்ற வரைக்கும் கூட்டம் சேர்த்தாச்சு, சரியா, அவர் ஏற்றுக்கிட்ட மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவராக போயிட்டு முன்னறிவிப்பை சொல்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய திராணி வேணும். அது நாளைக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். ஆனால் நபிகள் நாயகம் அதை செஞ்சாங்க. நம்ம அதை ஒரு சிலதை பார்க்கலாம். ஒன்று, நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாம். 23 ஆண்டுகள். அந்த மக்கா வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் படுபயங்கரமான கஷ்டத்தில் இருந்தாங்க. ஒரே அடியும் உதையும் நபிகள் நாயகத்தோட சேர்ந்தவங்களையும் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்டவங்களையும் படாத பாடுபடுத்தினாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருக்கிற இடத்துக்கு வழி இல்லை, நிம்மதிக்கு வழி இல்லை. கடைசியில் எங்கே போனாங்க, இங்கே 13 வருஷம் இருந்துட்டு கடைசி 10 ஆண்டுகள் மதினாங்கிற ஊருக்கு சொந்த தொழில், வீடு, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஊருக்கே போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. நபிகள் நாயகம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி
இந்த காபா இருக்குல்ல, கருப்பு கட்டடமாக இருக்கும் மக்காவில், அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாவியை கேட்குறாங்க. அந்த சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நபிகள் நாயகத்தை அவரை ஏற்றுக்காத ஒருத்தர் நபிகள் நாயகத்தை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் வெறுக்கக்கூடிய, அவரை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர், அவர் சாவியை தர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் வந்து சொல்கிறாரு, யோசிச்சு பாருங்கள், அடித்து விரட்டப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு நேரம் வரும், இந்த சாவி என்கிட்ட வரும், அன்னைக்கு நான் யார்கிட்ட விருப்பப்படுறேனோ அதை அவங்கள்ட்ட கொடுப்பேன் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் வேணும்! இதே இப்படி யோசிச்சு பாருங்கள், நம்மளை ஒரு வீட்டை விட்டு ஒரு ஊர் மக்கள் துரத்துறாங்க. ஒரு காலம் வரும், அன்னைக்கு இந்த ஊரே என் கண்ட்ரோலில் இருக்கும், இந்த வீடு என் கீழே இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ தைரியம் வேணும்! ஆனால் நபிகள் நாயகமாக தான் துணிவாக சொன்னாங்க. அதே மாதிரி சில ஆண்டுகளில் அந்த மக்கா மாநகரை ஒரு ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் கைப்பற்றினாங்க. அந்த சாவி நபிகளார் இடத்துல வந்தது. அந்த சாவியை நபிகளார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க, நான் அப்போ சொன்னேன் தானே அப்படின்னு. அப்போ உஸ்மான் இப்னு தல்ஹா அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் தான், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறார். நபிகள் நாயகத்தை ஏற்று இஸ்லாத்துக்கு வர்றார். அப்போ நபிகள் நாயகம் இந்த விஷயத்தை பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாவி உங்கள்கிட்டே இருக்கட்டும். எப்படி சாவியை தரமாட்டேன் அப்படின்னு பேசினவர் இப்போ நபிகள் நாயகம் எப்படி பேசுகிறாங்க? சாவி அது உங்கள்கிட்டே இருக்கட்டும், எப்போ வரைக்கும்? இந்த உலகம் அழியும் காலம் வரைக்கும் அது உங்கள்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய குடும்பத்தார்கள்ட்ட தான் அந்த சாவி தொடருது, வேறு யார்கிட்டையும் அது போகாது. அப்போ பாருங்கள், இந்த இதில் நபிகளார் இறை தூதருங்கிறதுக்கான ஆதாரமும் உண்டு, எவ்வளோ சிறந்த ஒரு மனிதர் பண்பாளருங்கிறதுக்கான ஆதாரமும் உண்டு. ஏன்னா உங்கள்கிட்ட நான் தரமாட்டேன்னு சொன்னவன்கிட்ட சாவியை பிடிங்கிட்டு நீ வெளியே போன்னு சொல்லி துரத்துறது தான் பொதுவாக எல்லாரும் செய்கிறது, செஞ்சால் தப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படிப்பட்டவங்கள்ட்ட அது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அந்த சாவி நபிகளார் சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ சிறந்த ஒரு பண்பாளராக இருந்திருப்பாங்க. இப்போ இது ஒரு மிக முக்கியமான ஆதாரம். நபிகள் நாயகம் சொன்ன அந்த முன்னறிவிப்பு சில காலங்களிலேயே நபிகளார் உயிரோடு இருக்கும்போதே நடந்தது. அதன் காரணமாக ஒருத்தர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு அந்த நேரத்தில் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை வந்து ஒருத்தட்டு இப்படி சொல்கிறாங்க. அது எந்த சூழல் அப்படின்னா, நமக்கு தெரியும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று மக்கா வாழ்க்கை, இன்னொன்று மதீனா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவர் செய்யும்போது அதற்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய கொலைகள், சண்டைகள் இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த தொல்லை தாங்காமல் எங்கே போகிறாங்க, மதீனாவுக்கு போய் வாழ்ந்தாங்க. அங்கே ஒரு ஆட்சியாளராக மாறி ஆட்சி செஞ்சு வாழ்ந்தாங்க. இப்படி தான் அந்த வாழ்க்கை இருந்தது. இதில் அந்த மக்கா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பையும் தொடர் தொந்தரவுகள் இருக்கும். நபிகள் நாயகத்துக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் நிறைய தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க, அடித்து துன்புறுத்தப்பட்டாங்க. ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு எந்த ஒரு பலமும் இல்லை அந்த நேரத்தில். அப்போ அப்படி ஒரு பலகீனமான ஒரு சூழலில் இருக்கும்போது நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பலகீனம் அடைகிறாங்க, அதிருப்தியாகவே இருக்கிறாங்க. அதை கண்டு நபிகள் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரியான சோதனைக்கு நீங்கள் சோர்வடைகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகம் இந்த சத்திய நெறியை ஏற்று பின்பற்றியதற்காக அவங்க 2ஆக பிளக்கப்பட்டாங்க, இரும்பு சீப்பால் சீவப்பட்டாங்க. இவ்வளோ கஷ்டங்களையும் அவங்க அனுபவிச்சுத்தான் இந்த சத்திய மார்க்கத்தில் அவங்க நிலைச்சிருந்தாங்க அப்படின்னு முற்கால மக்களுடைய சம்பவத்தை சொல்லி நினைவூட்டுறாங்க. அதோடு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு காலம் வரும், அன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரும் பலத்தை பெறும், அதாவது ஒரு பெரும் அதிகாரத்தை பெறும். அன்னைக்கு ஒரு பெரும் தூரத்திலிருந்து வேறொரு ஊர் பேரை சொல்லி அந்த ஊர்லேருந்து ஒரு தனி நபராக ஒரு பெண்மணி இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இங்கே இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஊருக்கு போனதே எப்படிப்பட்ட சூழலில், இங்கே வாழ முடியாதுங்கிற அந்த சிச்சுவேஷனில். அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட சொல்கிறாங்க, ஒரு நாள் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு சொல்கிறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு ஓனாய் கடிச்சிருமோங்கிற பயத்தை தவிர, இறைவன் மீது இருக்கக்கூடிய பயத்தை தவிர எந்த பயமும் அவருக்கு இருக்காது, தன்னந்தனியாக. ஏன்னா இங்கே எல்லாரும் பயந்து இறைவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு சூழலில் இருக்காங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, வேறு ஊரில் இருந்து தன்னந்தனியாக தைரியமாக வந்துட்டு போவாங்க, அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல நபி அவர்கள் சொல்கிறாங்க, அத்தி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அவங்கள்ட்ட நபி அவர்கள் சொல்கிறாங்க,
ஒரு காலம் வரும், அன்றைக்கு காதிசியா அப்படிங்கிற பகுதி வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அது அரேபிய நாடுகளில் இருக்குது. அதுபோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்வம் பெருகிறோம் நம்மள்கிட்ட. ஏன்னா இவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நபியவர்கள் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் செல்வம் பெருகும், அதன் காரணமாக நீங்கள் ஜக்காத்து கொடுப்பீங்க தானே. ஜக்காத் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீமுக்கு என்ன கடமையாகனா ஒரு குறிப்பிட்ட தொகையை தர்மமாக கொடுக்கணும். இதுதான் ஜக்காத். அந்த ஜக்காத்தை பெறுவதற்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய அந்த மக்கா வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரும் சவாலான முன்னறிவிப்பு. ஆனால் அந்த அத்தி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாரு, இது எல்லாமே அவருடைய கண்ணு முன்னாடியே நடந்தது. ஒரே ஒரு முன்னறிவிப்பு மட்டும் அவருடைய மரணத்துக்கு பிறகு நடந்தது. அது அந்த வரலாறை தொகுக்கக்கூடியவங்க பின்னாடி சொல்கிறாங்க. இப்போ இந்த முன்னறிவிப்பு எப்படி நடந்தது? நபியவர்கள் சொன்ன மாதிரியே அப்படியே நடந்தது. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பெண்மணியை பார்த்தேன், நபியவர்கள் எந்த ஊரை சுட்டி காட்டி சொன்னாங்களோ அதே ஊர்லேருந்து ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண் ஒட்டகத்தில் வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் பெரும் நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு நபியவர்கள் சொன்ன மாதிரி. இதெல்லாம் நடந்தது. இது முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு. அடுத்து பாருங்க, சுராகா அப்படின்ற ஒரு நபித்தோழர். அவர் நபியவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்கிறார், வேறொரு மதத்தில் இருக்கிறார். நபியவர்கள் மக்கா அப்படிங்கிற அந்த ஊரை விட்டு திறந்து மதீனாவுக்கு போகிறாங்க, இங்கே உள்ள தொல்லை தாங்காமல். அப்போ இங்கே இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, யார் ஒருவர் முகமது அவர்களை கொள்கிறாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவிப்பை கேட்ட உடனே இந்த சுராகா அப்படிங்கிறவர் நபி அவர்களை தேடி போகிறார் மதீனாவுக்கு. அங்கே போனால் இவரை கொல்ல முயற்சிக்கும் போது தொடர்ந்து 3 முறை என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஒட்டகம் தடுமாறி விடுது. அப்போ அவர் என்ன செய்கிறார், நபி அவர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. நபி அவர்கள் அப்போ ஒரு ஆட்சி தலைவர் ஆயிட்டார், ஆரம்ப கட்டம். அப்போ நபி அவர்கள்ட்ட இவர் மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தின் மக்கள் வர்றாரு ஒரு. அப்போ நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் என்னை பார்த்ததை வேறு யார்ட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கூலியை, இதுதான் விஷயம், இதுக்கான கூலியை கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் போது, கிஸ்ரா அப்படிங்கிறது பாரசீகம் இன்னைக்கு இருக்குதுல்ல ஈரான், அன்றைக்கு 2 வல்லரசுகள் சொல்லுவாங்க. ஒன்று ரோம் வல்லரசு, இன்னொன்று பாரசீக வல்லரசு. இந்த 2 தான் பெரும் வல்லரசு. அந்த பாரசீக வல்லரசு வெற்றி கொள்ளப்படும் போது இதுக்கான காப்பு உங்களுக்கு வழங்கப்படும், அந்த மன்னருடைய காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படும், அதுதான் இதுக்கான கூலி அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. அவருடைய காலத்தில் அவருக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ நோய்கள்லாம் வரும். அப்போல்லாம் அவர் சொல்லுவார், நான் இப்போல்லாம் சாக மாட்டேன், ஏன்னா நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவரோட சம்மந்தப்பட்டு சொன்னதாச்சே. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உண்மையாகவே அந்த பாரசீக பெரும் வல்லரசு, அப்படிப்பட்ட ஒரு பெரும் வல்லரசு, யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் தான், ஆனால் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக இருப்பார். அவரை என்ன சொல்லுவாங்க, நிறைய போர்டில் பார்த்தீங்கன்னா நாளைய பிரதமரேன்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும், இவர் எப்படிரா பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு. சொந்த நாட்டுக்குள்ளேயே என்ன அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா சின்ன கூட்டம் தானே நபியவர்கள் ஆரம்பத்தில். அப்படிப்பட்ட நபியவர்கள் சொல்கிறாங்க, அந்த பெரும் வல்லரசுகளை நம்ம தோற்கடிப்போம், அதுக்கான காப்பு வளையத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு நபியவர்கள் துணிஞ்சு சொல்கிறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் அந்த உரையிலே சொல்லியிருந்தேன், நபி அவர்கள் அவ்வளோ தைரியப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நபி அவர்களை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. வாண்டடாக யார் போய் சொல்கிறா, நபி அவர்கள் தான் சொல்கிறாங்க இப்படி நடக்கும் பாருங்க அப்படின்னு. அப்போது ஒரு இறை தூதருங்கிறத எந்த அளவுக்கு உறுதியாக முன்னாடி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஆதாரத்தை தான் நம்ம முன் வச்சு பேசணும்னு சொல்கிறோம். எப்பயும் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்புங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மார்க்கத்தை இப்போ இந்த மாதிரி நபி அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் பாரசீக வல்லரசு தோற்கடிக்கப்பட்டு அதனுடைய காப்பு இவருக்கு அணிவிக்கப்படும் போது இந்த செய்தியை அவர் நினைவு கொள்கிறார். இது ஒரு சம்பவம். அடுத்தது பாருங்கள், பத்ர் அப்படிங்கிற ஒரு போர், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போருடைய நிலவரம் முஸ்லீம்களுடைய சைடில் ஒரு 313 சொல்லுவாங்க, ஒரு 300 மக்கள் தான். அந்த பக்கம் எதிரில் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் எந்த ஆயுத சப்போர்ட்டும் கிடையாது, ஆயுத பலம் கிடையாது, படைபலமும் கிடையாது. அந்த பக்கம் படைபலமும் இருக்குது, ஆயுத பலமும் இருக்குது. கட்டாயமாக போர் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு சூழல், அரசாங்கமாக மாறிட்டாங்க. அப்போ அரசாங்கம் அந்த போரை நடத்துது. இப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க,
ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறதே ஒரு பெரும் சவாலான கள நிலவரம். ஏன்னா இப்போ 2 நாடுகளுக்கு போர் மத்தியில் போர் வருதுன்னு சொன்னால் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, 2 பேரும் சமமான ஒரு ஆயுத பலத்திலையும் படை பலத்திலையும் இருந்தாலுமே யாருமே வந்து இந்த உறுதியாக சொல்ல முடியல. அப்படியான நிலவரம் தானே இன்றைக்கி. அப்போ அன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நபி அவர்கள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னின்ன நபர்கள் இன்னென்ன இடத்துல கொல்லப்படுவாங்க அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 வருஷம் கழித்து இப்படி நடக்கும்பா அப்படின்னு சொல்கிறது கூட கொஞ்சம் துணிஞ்சு சொல்லிடலான்னு வைங்க. அது நடக்கலைன்னு சொன்னால் 100 வருஷம் கழித்து தான் மக்கள் மார்க்கத்தை விட்டுருவாங்க. நாளைக்கு இது நடக்குன்றாங்க நபி அவர்கள். அதே மாதிரி நடந்தது. நபிகளாரோடு வாழ்ந்தவங்க சொன்னாங்க, இறை தூதர் எப்படி யாரை குறிப்பிட்டு எங்கெங்கே சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்ணால் கண்ட சாட்சிகள், ஐ விட்னஸை நம்ம எவ்வளோ பெரிய சாட்சியாக எடுக்கிறோம். இவங்கெல்லாம் ஐ விட்னஸ். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு சொன்னது அது பொய்ச்சு இருந்துச்சு அப்படின்னா, பொய்யா போயிருந்தா இன்றைக்கு இந்த இஸ்லாம்னு ஒன்று இருந்திருக்காது. இப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், இந்த மார்க்கம் எவ்வளோ உண்மையானது அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது, இது ஒரு அழகான சம்பவம் பாருங்கள். உமையா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். நபி அவர்களை தொந்தரவு செய்த, நபி அவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்த மக்காவில் வாழ்ந்த தலைவர்களுள் கூட்டத்தில் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் உமையா இப்னு ஹலஃப் அப்படிங்கிற ஒருத்தர். அபு ஜஹல், அபு லஹப் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களை எதிர்த்து எதிரிகளோடு கைகோர்த்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர். இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இவர் யார் அப்படின்னா நபிகளாரை ஏற்றுக்கொண்ட பிலாலுங்கிற ஒருத்தர் இருக்கார். நபி அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காகவே அவரை சுடுமண்ணில் போட்டு வேதனைப்படுத்தின ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தர் கடைசியில் அவர் விருதுல பெற்றார். அதெல்லாம் ஒரு தனி கதை. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒருத்தர் தான் அந்த உமையா. ஒரு முறை நபி அவர்கள் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபாவில் தொழுகை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒட்டகத்தினுடைய குடல்களை, கழிவுகளை கொண்டு போய் போடுறாங்க. அப்போ நபி அவர்கள் அந்த விஷயமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை இவர்களெல்லாம் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு ஒரு 7 பேரை சுட்டி காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் இந்த உமையா அப்படிங்கிறவர். இது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போது இந்த மக்காங்கிற ஊரில் இருந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த மக்காங்கிற மதீனாவில் இருந்து சஅத் இப்னு உபாதா அப்படிங்கிற ஒருத்தர். அவர் யாருன்னா அந்த மதீனாவுடைய ஊரில் ஒரு தலைவராக இருந்தவர். இவர் தான் நபியவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து அங்கே வந்து இடம் கொடுத்தது. ஆனால் இவரும் இந்த உமையாவுங்கிறவர் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அங்கேருந்து இங்கே வந்து வழிபாடு செய்யறதுக்கு வராரு. இவரை பார்த்தா இங்கே உள்ளவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், நீ மதியான நேரத்தில் வேணால் நீ தொழுகை பண்ணிக்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மாதிரி நடக்குது. ஆனால் பார்த்துடுறாங்க அவருடைய கூட்டாளிங்க. எங்களுடைய எதிரிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு இங்கே வந்து நீ தைரியமாக இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கியா வெளிப்படையா அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சை நடக்குது. அப்போ அந்த உமையாவை பார்த்து இவர் சொல்கிறாரு, சஅத் இப்னு உபாதா, நீங்கள் கொல்லப்படுவீங்கன்னு நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, முகமது அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ கொல்லப்படுவேன்னு அவர் சொன்னார்னு சொன்னால் நமக்கே எப்படி இருக்கும்? அப்போது ஒரு நபி அவர்கள் சொல்கிறாங்கன்னா அதனுடைய வெயிட் என்னன்னு பாருங்கள். இதை கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட அவர் சொல்கிறார், இந்த மாதிரி முகமது சொன்னாரா நான் கொல்லப்படுவேன்னே அப்படின்னு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, முகமது சொன்னாரா? முகமது சொல்வாராக இருந்தார், அவர் உண்மையைத்தான் சொல்வார், பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு. இது ஒரு தலைப்பு நான் வச்சுருக்கேன், நபிகளாரை எதிர்த்தவர்கள் சொன்ன சான்றுகள், நற்சான்றுகள் அப்படின்னு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நபிகளாரை எதிர்த்தவர்கள் கூட நபி அவர்களுக்கு நற்சான்றுகள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, முகமது சொன்னாராக இருந்தால் முகமது பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. அதே போல் அவர் பத்ர்ன்ற போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். இது ஒரு சம்பவம். அடுத்தது உம்மு வரக்கா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, நபிகளாரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், போருக்கு போய் இறந்து போகணும் அப்படிங்கிற ஆசை கொண்டவங்க. ஏன்னா அதில் இறந்து போனால் ஒரு நாட்டுக்காக போர் தியாகம் செஞ்சால் பெரும் நற்கூலிகள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குங்கிற ஆசை முஸ்லீம்கள் மத்தியில் உண்டு. இன்றைக்கு நம்மள்ட்ட அரசாங்கம் இல்லை, அதனால் வந்து அது பெருசாக நமக்கு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் உண்டு. நாட்டுக்காக போர் செஞ்சு அந்த உயிரை விட்டால் அதுக்கான கூலிகள் பெருமதிப்பு அதிகம். இப்போ இப்படி ஆசைப்படுறவங்கள்ட்ட நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயும் வர வேணாம், வீட்டிலேயே இருங்க. உங்களுக்கு வீட்டிலேயே அந்த கொலை என்ன செய்யும், உங்களுடைய மரணம் உங்களை தேடி வரும், உங்களை கொல்லுவாங்க வீட்டிலேயே வச்சு அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் உம்மு வரக்கா. அவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் அது பிரபலமான செய்தி. அதனால் மக்களே என்ன சொல்லுவாங்க, இந்த வர்றாங்க பாரு வீரத்தியாகம் அடைய போகிறவங்க அப்படின்னு, ஷஹீதாக வராங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் என்ன செஞ்சு அப்படியே காலம் போய்கிட்டே இருக்குது, இவங்களுக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது.
ஆனால் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் வாழ்ந்த 2 பேர் இருந்தாங்க, வேலைக்காரங்க, அடிமை பெண்கள், அடிமை ஆண்னு சொல்லுவாங்க, வேலைக்காரன்னு இவங்கள பணியாளர்கள். அவங்கள்ட்ட இவங்க சொல்லி வைக்கிறாங்க, நான் இறந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் விடுதலை ஆகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, அவங்க இறந்து போகிற மாதிரி தெரியல. கடைசியில் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அவங்க கொன்னுடுறாங்க. இவங்க குர்ஆனை தொடர்ந்து சத்தமாக ஓதக்கூடிய ஒரு பெண். முஸ்லீம்கள் மத்தியில் குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அப்படி ஓதக்கூடிய ஒரு பெண், அது மக்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு பிறகு ஆட்சி தலைவராக இருந்த உமர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு முறை அந்த வீட்டை கடந்து போகும்போது அந்த அன்னைக்கு இவங்க அந்த குர்ஆன் ஓதுறதை கேட்கலாமே நிற்கிறாரு, குர்ஆன் சத்தம் கேட்கல. அப்போ என்னன்னு போய் பார்க்கும்போது இறந்து கிடக்கிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி 2 பேர் கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, நபி அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய வீட்டிலேயே வச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. இது நபி அவருடைய உண்மையாகி போன முன்னறிவிப்பு. இது ஒரு சம்பவம். அடுத்தது உம்மு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்களை நபி அவர்களிடத்துல, அதாவது நபி அவர்கள் வந்து இவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. அவங்க வாழ்ந்ததெல்லாம் பாலைவனத்து பூமியில். அப்போது ஒரு முறை நபி அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் சிலர், அவங்க ஒரு கனவு கண்டு சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் சிலர் சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய மன்னர்கள் போல் இருந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கப்பலில் வந்து பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, இறை தூதரே, என்னையும் அதில் ஒருவராக ஆகுவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு. அப்போ நபி அவர்கள் அதே மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்க. மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறாங்க. பிற்காலத்தில் பொதுவாகவே அரபுகள் கப்பலில் போய் கடலில் போய் பயணம் செஞ்சு போர் செய்யலாம் போக மாட்டாங்க, அப்படி ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் ஒரு சிச்சுவேஷன் வருது, நீண்ட காலம் கழித்து மன்னர் முஆவியா என்று சொல்லக்கூடிய நபியினுடைய தோழர், அவருடைய ஆட்சி வர்ற நேரத்தில் ஒரு நாட்டினுடைய போருக்கு போகும்போது ஒரு நிர்பந்த சூழல் ஏற்படுது, கப்பலில் போய் தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் இவங்க உம்மு ஹராம் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவங்களுடைய கணவரோடு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நபிகளார் அவர்கள் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த சூழ்நிலையில் அவங்க மரணித்தாங்க. யோசிச்சு பாருங்கள், இத்தனை பேருடைய மரணங்கள் எக்ஸாக்டாக நபி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படித்தான் மரணிப்பீங்க அப்படின்னு. அப்போது இதெல்லாம் நபி அவர்கள் இறை தூதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரங்கள். கடைசியாக இன்னும் ஒரு 2-3 பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சொல்லும்போது இதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எப்போயும் இந்த கிரிமினலாக யோசிக்கிறவங்க இப்படிலாம் யோசிக்கலாம் தான். அப்படி சிந்தனை வரக்கூடாது ஒரு நல்ல மனுஷனுக்கு. எப்படி யோசிப்பாங்கன்னா, நபி அவர்கள் சொல்லிட்டாருன்ற ஒரு சம்பவம் இருந்திருக்கும், இவங்களே யாராச்சும் கொண்டுட்டு என்ன செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம், அப்படிலாம் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி வைக்க முடியாது. ஆனால் நபி அவர்கள் யாருக்கெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நபி அவர்கள் ஒரு முறை சொல்கிறாங்க, அவங்க தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து, உங்கள்லேயே நீளமான கையுடையவங்க தான் முதல்ல வந்து என்னை பார்ப்பீங்க அப்படின்னு. அதாவது முதல்ல இறந்து போவீங்க எனக்கு அப்புறம் அப்படின்றாங்க. அப்போ நீளமான கையுடையவங்க யாருன்னு பார்த்தா நபியருடைய மனைவிமார்களில் சௌதா அப்படிங்கிறவங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் இறந்து போனவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஜெய்னப் அப்படிங்கிறவங்க. அப்போ நபி அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தமே அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. கை நீளம்னு சொன்னால் நீளமாக கை இருக்கிறது இல்லை, தர்மம் நீளம் அதிகமாக செய்யக்கூடியவங்க. நம்ம கூட பாஷையில் என்ன சொல்லுவோம், அடிக்கிறவனை பார்த்து அவனுக்கு கை ஓவர் நீளம் அப்படிம்போம், கரெக்டாக? அந்த மாதிரி நபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் கை நீளமாக உடையவங்க அப்படின்னு. அது யாருன்னு பார்த்தா நபி அவருடைய மனைவிமார்களில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அவங்க மரணிச்சாங்கன்றதை பார்க்குறோம். இது ஒரு முன்னறிவிப்பு நபி அவர்கள் சொன்னதில். தன்னுடைய மகளுக்கே நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திபாங்கிற மகள். அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு முறை அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூப்பிட்டு காதோரமாக சொல்கிறாங்க இந்த செய்தியை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்கிட்ட வானவர் வந்து குர்ஆனை ஓதி காட்டுவார், இந்த வருஷம் 2 தடவை ஓதி காட்டினார், அநேகமாக நான் இந்த வருஷம் நான் இறந்துருவேன் அப்படின்ட்டு தன்னுடைய மரண செய்தி நபி அவர்கள் சொல்கிறாங்க. தன்னுடைய மரண செய்தியை நபி அவர்கள் சொல்கிறாங்க. 1. 2வது சொல்கிறாங்க, எனக்கு அடுத்தது நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் இறந்து போவீங்க அப்படின்னு. தன்னுடைய பெற்ற மகளை சொல்கிறாங்க நபி அவர்கள், எனக்கு பிறகு நீங்கள் மரணிப்பீங்க அப்படின்னு. அதையும் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைவி அப்படின்னு. அந்த செய்திக்காக அவங்க சந்தோஷமும் படுறாங்க, இந்த செய்திக்காக கவலையும் படுறாங்க. அதே போல் நபி அவர்கள் சொன்னது போலவே நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்து போனாங்க.
சொந்த மகளுடைய மரணத்தையும் அப்படியே நபி அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசியாக ஒரு முறை ஒரு மலையில் நிற்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஹத் அப்படிங்கிற மலையில். அந்த மலையில் நிற்கும்போது நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த 3 பேர் இருக்கிறாங்க நபி அவர்கள் கூட. அப்போ சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு உண்மையாளரும் 2 உயிர் தியாகிகளும் ஷஹீதுகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் என்று சொல்லக்கூடியவர் உண்மையாளர், அவரை பற்றி சொன்னாங்க. 2 ஷஹீதுகள்னு சொன்னாங்களே, அதாவது உயிர் தியாகத்தால் மரணிப்பாங்க அப்படின்னு, கொல்லப்பட்டு மரணிப்பாங்க அப்படின்றது. ஷஹீதுன்னு சொன்னால் கொல்லப்பட்டு மரணிக்கிறது தான். அதே போல் 2 பேருமே, உஸ்மான் என்று சொல்லக்கூடியவரும் உமர் என்று சொல்லக்கூடியவரும் நபியருடைய தோழர்களான அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொல்லப்பட்டு மரணம் அடைஞ்சாங்க. இது போல நம்ம ஏராளமான விஷயத்தை என்ன செய்யலாம், நம்ம முன்வைக்கலாம். நபி அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகும் அல்லது மரணத்துக்கு முன்னாடியோ எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய செய்திகள், பல செய்திகளை அறிவித்தது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு. இதெல்லாம் தெளிவான வரலாற்று பூர்வமாக முஸ்லிம்களால் தொகுக்கப்பட்ட வரலாற்று ஏடுகளில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் இருக்குது. இது இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய காரணங்களில் ஒரே ஒரு வகை மட்டும்தான். இது மட்டுமே இஸ்லாம் உண்மை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது. இன்னும் ஏராளமான சான்றுகள், நம்ம ஏற்கனவே எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான சான்றுகளை இஸ்லாம் முன் வச்சிருக்குது. நீங்கள் அறிவியல் பூர்வமாக தெரியுதுங்களா, இஸ்லாம் அதுக்கான ஆதாரங்களை வச்சுருக்கு. இந்த முன்னறிவிப்புகள் இருக்குல்ல, இது கூட இப்போ என்ன செய்யலாம், அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் தானே இதில். ஆனால் அப்படி வைக்க முடியாது ஹிஸ்டாரிக்கலி. ஆனால் அதுக்கும் இஸ்லாம் என்ன வச்சுருக்குது அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடியதும் வச்சுருக்குது. இப்போ சமீபத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுகளில் என்னென்ன நடக்குமோ அதையும் நபியவர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது. அது யாருமே மறுக்கவே முடியாது. அதுவும் இருக்குது. அது ஒரு நாள் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம் இறைவன் நாடினால். ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது மட்டும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய மெய்ப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் அல்ல, இதுவும் ஆதாரங்கள். அது போக இன்னும் எண்ணற்ற பல்வகை ஆதாரங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தில் இருக்குது. நபிகள் நாயகம் அவர்கள் உண்மையான இறை தூதர் அப்படிங்கிற ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது. இந்த வேதம் குர்ஆன் இது இறைவனுடைய வேதம் என்பதை நிரூபக்கூடிய பல்வகை ஆதாரங்கள், பல்வித ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் தீர ஆராய்ஞ்சினா ரொம்ப அதுக்காக படிச்சிருக்கணும்னா இல்லை, சும்மா கேளுங்க. இது போல் நம்மளை போல் பேசக்கூடியவங்கள்ட்ட இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட ஓகே நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் தேடி தீர விசாரித்து அறிவுபூர்வமாக ஒரு மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி வாழுங்கள். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு எந்த டைமும் கிடையாது. கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி நம்ம இருக்கக்கூடிய கொள்கையில் பிடிவாதமாக இல்லாமல் இந்த விஷயங்களையெல்லாம் தீர ஆய்வு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசப்படுது. படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சரியான புரிதலையும் அறிவையும் நேர்வழியையும் மாபெரும் கிருபையான அவனுடைய இஸ்லாத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.